ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாக்காக நான் ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 30 ருபீஸ் தான். இதில் பாருங்கள், ரன்னர்ஸும் வந்திருக்கு பாருங்கள். இந்த ரன்னர்ஸை நம்ம பதியம் போட்டு வச்சாலே, இந்த சும்மா அந்த மண்ணில் சொருவி வச்சாலே இதுலேருந்து ஒரு ஸ்ட்ராபெரி பிளான்ட்ஸ் வந்துடும். ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ் தான். இந்த மாதிரி கிடைச்சா 30 ருபீஸ் கிடைச்சா தாராளமாக வாங்கி வைக்கலாம். நான் இங்கே தான் பிளான்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மண் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மண் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வந்து விவசாயம் பண்ண இடம் இது. அதனால் எந்த உரமே போடாமல் நல்லா இருக்குது பாருங்கள். ஆற்று மணல் எப்படி சேர்த்தா எப்படி நல்லா பொலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் இது விவசாயம் பண்ண இடமா இருந்தனால தான் இது நம்ம எந்த உரமே போடாமல் நல்லா கலன்னு பாருங்கள். கத்திரிக்காய் செடி பாருங்கள், நல்லா கலன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக. இது பாருங்கள் வெள்ளேரி வளர்ந்துருக்கு பாருங்கள். எந்த உரமே போடாமல் நல்லா செடி வளருதுன்னா இது மண் தாங்க காரணம். பாருங்கள், நம்ம வந்து உரம் கலந்த மாதிரி எப்படி உரம் கலந்தா இந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் கலந்தா எப்படி நம்ம பிளாக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். பொலன்னு இருக்குது, ஆற்று மணல் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து செடி நல்லா வளருது. எங்கள் அம்மாவோட அப்பாவும் விவசாயி தான், எங்கள் அப்பாவோட அப்பாவும் விவசாயி தான், எங்கள் தாத்தா கொழு தாத்தா எல்லாம் விவசாயத்துலேருந்து வந்தவங்க தான். அதனால் நானும் ஒரு விவசாயின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் ஒரு விவசாயி. நான் பெங்களூரில் இருக்கிறதுனால என்னால் அந்த மொட்டை மாடியில் மட்டும்தான் செடி வைக்க முடியுது. நானே குடுவாஞ்சேரியில் நான் இருந்தேன்னா எங்கள் லேண்ட் நிறைய இருக்குது. நான் அதிலேயே ஒரு பெரிய பழக்காடே நான் உருவாக்கிடுவேன். பார்க்கலாம், அந்த கடவுளுக்கு உறுப்பினர் இருந்தால் இந்த மாதிரி நான் லேண்டில் செடி வைக்கலாம். பாருங்கள், இங்கே தான் நான் ஸ்ட்ராபெரி செடி நான் வைக்க போகிறேன். எங்கள் அப்பா இந்த வீடு கட்டும்போது மேலே வீடு கட்டும்போது மண்ணை அந்த கல்லெல்லாம் உடச்சி போட்டார் பாருங்கள். அதனால கொஞ்சம் கல்லாக இருக்குது. இங்கே தான் செடி வைக்கிறேங்க. இந்த ஸ்ட்ராபெரி செடி வைக்க போகிறேன். செடி இங்கே தான் பிளான் பண்ணுறேன். கையிலையே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் க்ளவுஸ்லாம் நமக்கு போடணும் அவசியமே கிடையாதுங்க. கையிலேயே அழகாக பாருங்கள், இந்த கையிலே வாரி போடலாம். விவசாயி வந்து சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துலேயே கை வைக்க முடியும். இது மாதிரி நிறைய பேர் இதுக்கு கார்டன் க்ளவுஸு அதெல்லாம் போடுறாங்க. நான் எதுவுமே நான் போட மாட்டேன். நான் கையில் தான் நோண்டுவேன். பரவாயில்ல, கைக்கு எதுனா ஆனால் ஆகட்டும், நம்ம கை தானே. வேறு கை அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு கார்டன் க்ளவுஸ்லாம் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். என்ன ஒன்று, கை கொஞ்சம் ரஃப் ஆகும், அவ்வளோதான். நம்ம கையிலேயே போட வேண்டியது தான். வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கலாம். இந்த ரன்னர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரன்னர்ஸை அப்படியே வச்சு பக்கத்துலேயே வச்சு இது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு சொருவிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மண்ணை போட்டு சொருவி விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கல்லை எடுத்து வச்சுருங்க. இது இது வந்து மண்ணில் ஊனி இதில் வந்து ஒரு செடி வந்துடும். பேஷன் ஃப்ரூட்டுங்க. இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இது வாங்கி வச்சேன். இது வந்து கேன்சருக்கெலாம் நம்ம சாப்பிட்லாம். கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இது சாப்பிட்லாம். கேன்சர் வந்தவங்களும் இதை சாப்பிட்லாம். இந்த பேஷன் ஃப்ரூட்டு அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதில் வந்து சர்க்கரை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஜூஸ் குடிக்கலாம். நான் வச்சுருக்கேன். நான் கட்டிங்ஸ் வரல, ஸோ அதனால் எங்கள் அம்மாவுக்கு இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், எங்கள் வீட்டிலே விளைஞ்ச வெள்ளரிக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூ பாருங்கள் எவ்வளோ கலர்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பூச்செடிங்களாம் வீட்டில் பூச்செடி ஃப்ரூட் செடி வச்சுட்டா நம்ம வீட்டிலேருந்து நம்ம கடைக்கு போகணுன்னே அவசியம் கிடையாது. நம்ம சாமிக்கு இதையே நம்ம கட்டி வச்சுக்கலாம்.
இது வந்து மல்லி நாற்று, இது வந்து முல்லை நாற்றுங்க. இந்த மாதிரி வந்து பேர் ரூட்டாக இருக்குன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் வாங்காதீங்க. நல்லா ரூட் மண்ணில் வச்சுருக்கா அந்த செடியை மட்டும் வாங்குங்க. இந்த மாதிரி வந்து பேர் ரூட்டாக நான் பல்லவர சந்தையிலலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. வாங்கினா ஒரே நாளில் இதெல்லாம் காஞ்சி போயிடும்.